நிமிஷம் திரு ரகுபதி அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பு திருப்பரங்குன்றம் சொன்னா அதை கேட்டுட்டு உடனே உங்கள்கிட்ட வரேன் திரு ராமசாமி. இன்றைக்கு யார் யாரெல்லாம் அப்படி பேசுகிறார்களோ அவர்கள் மீது 2014 தீர்ப்பினுடைய அடிப்படையிலே எந்த வழக்கையும் தொடர்வதற்கு தமிழக அரசுக்கு உரிமை உண்டு. ஆனால் 2014 தீர்ப்பை பார்க்காம படிச்சு பார்க்காம அப்படி ஒரு தீர்ப்பு இருக்கிறதே தெரியாம ஒன்று எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல நீதிமன்றத்தில் மறைச்சிட்டு புதுசா ஒரு கதையை கட்டி விட்டுட்டு போனால் அதை மக்கள் நம்புவார்களா? தமிழ்நாட்டு மக்கள் இழிச்சவாயர்கள் அல்ல, ஏமாளிகள் அல்ல. அவர்களுக்கு வேண்டும் என்றால் அடிமை பழனிசாமி கிடைக்க முடியுமே தவிர வேறு எந்த அடிமைகளும் தமிழ்நாட்டில் கிடைக்க மாட்டால். தமிழ்நாடு என்பது இங்கே மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் இவற்றுக்கு எடுத்துக்காட்டான பூமி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அதை இன்றைக்கும் நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சு அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில அடுத்த கட்டமாக என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? தள்ளுபடி செஞ்சா அதுக்கு மேல என்ன இருக்கோ அதை பற்றி சட்டத்துறை மூலமாக ஆராய்ந்து நடவடிக்கைகள் எடுக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா தமிழக அரசோட செயல்பாடு இந்த இடத்துல நடந்து கொண்ட விதத்தை வச்சு மதம் தொடர்பான ஒரு கருத்தை தெரிவித்து, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு வேற வேலையே கிடையாது. தமிழ்நாடு அரசு மீது ஏதாவது குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பது ஒன்றுதான் அவருடைய வேலை பணி. என்ன இந்த சம்பவத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு இதிலே தமிழர்களுக்கு ஆதரவாக, தமிழக அரசுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியவர் இந்துத்துவாவினுடைய கைக்கூலிகளுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நிரூபித்திருக்கின்றார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஒன்று. இந்த தீர்ப்பை பொறுத்தமட்டில் 2014 அவர்கள் பெரிதும் போற்றிக் கொண்டது அம்மா அம்மா என்று உச்சரிக்கிறார்களே, அந்த அம்மையார் ஆட்சியில் இருந்தபோது உள்ள தீர்ப்பு தான். ஆக அந்த அம்மையாரை விட எடப்பாடி ஒன்றும் பெரிய அறிவாளி என்று அவருடைய கட்சிக்காரர் ஏற்றுக்கொண்டால் அதற்கு குறுக்கே நிற்க நாங்கள் தயாராக. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருக்கிறது தான் இந்த தீர்ப்பு வந்தது. அப்படி இந்த தீர்ப்பு சரியில்லை என்று சொன்னால் அந்த அம்மையாரே அப்பொழுது மேல் நீதி போயிருக்கிறார். ஆக அந்த அம்மையார் காலத்தில் போடப்பட்ட ஒரு தீர்ப்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்ப்புக்கு புறம்பாக இருக்கிறதுனால தான் இந்த நடவடிக்கை. அதிமுக இதே, அதாவது சொல்றேன், அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல தான் இன்னைக்கு என்றைக்கு வழக்கப்படி ஏற்றப்படுகிற இடத்தில் தான் ஏற்றப்பட வேண்டும் என்று அன்றைக்கு நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள். இன்றைக்கு முழுவதும் தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்ட காரணத்தாலே தன்னை முழுவதுமாக மறந்துவிட்டு தான் முழு அடிமை என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அவர் நிரூபித்திருக்கின்றார். அதிமுக தொண்டர்கள் வெட்கப்பட வேண்டும். தமிழ்நாடு காவல்துறையை வந்து நம்பாமல் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை கொண்டு வந்து அமர்த்தி பாதுகாப்பில் ஈடுபடுத்துறாங்க. நீதிமன்ற உத்தரவு இந்த செயலை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றை மட்டும் சொல்றோம், அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்றைக்கு நீதிபதியினுடைய உத்தரவுப்படி அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் எப்படின்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதனுடைய கமாண்டா உத்தரவின்படி தான் செயல்படும். இப்போ நீதிமன்றத்துக்கு அவங்க பொறுப்பில் ஒப்படைச்சிருக்கிறதுனால அவர் கமாண்டா படையை அனுப்பி இருக்கின்றார். எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு அந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதை மீறி எந்த சக்தி வந்தாலும் அந்த சக்தியை எதிர்கொள்கிற சக்தி எங்களுக்கு இருக்கிறது. அரசியல் கட்சிகளை தாண்டி நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு உங்களுடைய பார்வை என்ன? நான் தான் அதை ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, டிவிஷன் பெஞ்சினுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இது சிங்கிள் ஜட்ஜுடைய ஜட்ஜ்மெண்ட். மாநிலத்தோட கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு காவல்துறை அங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அந்த சம்பவத்திற்கு அனுமதி அளிக்க மாட்டேங்குது. அவர்களை எதிர்த்து மத்திய பதப்படை வீரர்களை நீதிபதியை அனுப்புறதுங்கிறது எந்த மாதிரி இருக்கு? மாநில சுயாட்சி குறித்தான ஒரு பார்வையை திரும்ப ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்க மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வருது. அதாவது இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் விளக்கமாக என்ன, மிக நீண்ட விளக்கத்தை தந்தாக வேண்டும். அதற்கான நேரம் இதுவல்ல. நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் எங்களுடைய தலைமையின் மூலமாக நாங்கள் தரோம். எங்களுக்கு காலையில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறோம். 10:30 மணிக்கு தான் விசாரிக்கிறோம். அதற்குள் அதை பற்றி நாங்கள் விமர்சிப்பதோ அதை பற்றி கருத்து தெரிவிப்பதோ எந்த வகையில் ஒன்றும் தெரியல.
10:30 சொல்கிறாரு. லெட் அஸ் வெயிட் ஃபார் தி அவுட்கம் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் டு பி கிவன் பை தி கோர்ட். ஓகே, இந்து அமைப்புகளோட செயல்பாடையும் குறிப்பா பாஜகவோட செயல்பாடையும் எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்று செயல்படுறாங்க சார். இந்து அமைப்புகளுடைய செயல்பாடுங்கிறதானுங்க பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடு. அதை எப்படி வித்தியாசமா பார்க்க முடியும்? அதான் ரெண்டும் ஒன்று தானே. அதை ரெண்டும் ஒன்றா இருக்கிற போது அதை எப்படி வித்தியாசமாக வேறுபாடாக பார்க்க முடியும்? நாங்கள் பழனிசாமியை பற்றி கேட்டீங்க, நாங்கள் தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு தன்னுடைய கட்சி எடுத்த நிலை என்ன என்பதே மறந்துவிட்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா தீப ஏற்றத்துல என்ன பிரச்சனை? அப்ப அன்னைக்கு என்ன பிரச்சனை? 2014 என்ன பிரச்சனை? இது என்ன பிரச்சனை என்பது அவங்க ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் நடைபெற்ற ஆட்சி, அந்த அரசு போட்டு அப்படி விட்டு நீங்க படித்து பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காள். அதே தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த நீதிபதி அந்த நீதிபதிக்கு தான் அந்த மாதிரியான தீர்ப்பு பெற முடியுங்கிற நோக்கத்திலே அவர்கிட்ட போய் அவர் சொல்ற தீர்ப்பா சார், நாங்கள் அதெல்லாம் கலங்கற்பித்து அப்படியெல்லாம் நாங்கள் சொல்றதுக்கு இங்கே வரல. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை சொல்ல வந்திருக்கோம். 2014 ஜட்ஜ்மெண்ட் நம்பரை மட்டும் தந்துடுறோம். காப்பி கிடைக்கல. ரிட் அப்பீல் நம்பர் 1524/2014 டேட்டட் 7/12/2017. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துக்கங்க. அதில் உங்களுக்கு விளக்கங்கள்லாம் நிச்சயமாக தெரியும். அது எந்த ஆட்சியில் போடப்பட்டது, எந்த ஆட்சி இது நின்று